அனைவருக்கும் வணக்கம். போன பாடப்பகுதியோட தொடர்ச்சியாக இன்று இந்த பாடப்பகுதி தொடர்ச்சி ஆகுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்ணப்பானாரின் அந்த மறைந்திருந்து பார்க்கிற அந்த பார்வை வந்து இப்ப ஆரம்பிக்கிறோம். அவர் வந்து இந்த பிராமணர் மறைந்திருந்து பாக்குறாரு இல்லையா, அடுத்த நாள் காலையில மறைந்திருக்கு பாக்குறாரு. கண்ணப்பன் என்ன பண்றாருன்னா வழக்கம் போல வர்றாரு, வந்து பூஜை பண்றாரு. எப்படின்னா தண்ணி எடுத்துட்டு வந்து அவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாயில் தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கான வழக்கம் அதான். வாயில தண்ணி எடுத்து வந்து போடுறது, துடைக்கிறது, மாமிசத்தை படைக்கிறது, இந்த வழக்கமா அதே மாதிரிதான் அவரும் அதே மாதிரி இந்த நாளும் பூஜை பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி, மனசுக்குள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னன்னா இன்னைக்கும் நமக்கு இறைவனுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி. ஆனா இந்த மகிழ்ச்சி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வருத்தமாக மாறுது. எப்படி வருத்தம் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து சிவபெருமான் கண்ணுல இருந்து ரத்தமாக வழியுது. அந்த ரத்தத்தை வலிச்சோடனே பார்த்தோம் அப்படி பார்த்தோம்னா அவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னடா இப்படி வந்து சிவபெருமானுக்கு கண்ணுல ரத்தம் வழியுது, இது வரைக்கும் இல்லாத ஒரு காட்சியா இருக்கே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அந்த காட்டுக்கெல்லாம் போய் என்ன சொல்றாருன்னா அந்த மூலிகை செடி எல்லாம் பறிச்சுட்டு வந்து தொட்டு பாக்குறாரு. நம்ம எல்லாம் மனசு ரத்தம் வலிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு மூலிகை செடி வைப்போம் இல்லையா, அதே போல வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து காட்டுக்குள்ள போய் அந்த மூலிகை செடி எல்லாம் பறிச்சுட்டு வந்து கண்ணுக்கு வச்சு பாக்குறாரு. அந்த ரத்தம் நிக்கல. இப்ப மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தம், இப்படி பண்ணவே நிக்கலையே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிக்கும் பொழுது தான் கண்ணையே சிவபெருமான் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இங்க நல்லா நினைச்சு பாருங்க, எப்பொழுதும் ஒரு மனிதன் ஏதாவது ஒண்ணு இழந்தா அவன் விட்டுருவான். ஆனா இவர் என்ன பண்றாரு, எதையுமே எதிர்பார்க்காம சிவபெருமானுக்கு கண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணையே என்ன பண்றாருன்னா சிவபெருமானுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா தன்னோட கையில இருந்த அம்பை எடுத்து கண்ணை நோண்டி அந்த சிவபெருமான் கையில வைக்கிறார். சிவபெருமான் வந்து கண்ணு வைக்கும் போது அப்படி கண்ணுல இருந்து வழிகிற அந்த ரத்தம் நின்றது. அப்ப மனசுக்குள்ள மிகப்பெரிய ஆனந்தம். ஆனா இவனுக்கு வலிக்குது. ஆனாலும் இந்த வலியை விட சிவபெருமானுக்கு கிடைத்த கண்ணுல கடந்து வழிந்த ரத்தம் வந்து நின்னுச்சுங்கிற அந்த அன்பு தான் அவன் மிகுந்த பழங்கால ரொம்ப சந்தோஷப்பட்டு காணப்படுறான். அப்ப என்ன பண்றான்னா சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. என்ன ஆகுதுன்னா அடுத்த கண்ணுலயும் ரத்தம் திரும்ப வருது. இப்ப என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணான்னா, இன்னொரு கண் இருக்கு, நம்ம கிட்ட இன்னொரு கண் இருக்கு, அதை வைக்கலாம் அப்படின்னு திரும்ப முடிவெடுக்கலாம். ஒரு கண்ணு போனுச்சுன்னா ஒரு கண்ணை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஆனா இன்னும் கண்ணு போனுச்சுன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றான்னா தன்னுடைய கால் கட்டவரில் வந்து என்ன பண்றான்னா அந்த சிவபெருமான் கண்ணுல வச்சுட்டு அடையாளத்துக்காக, எங்க கண்ணு மாறி போயிரும் இல்லையா, அடையாளத்துக்காக வச்சுட்டு இன்னொரு கண்ணை நோண்டி அவன்கிட்ட அந்த சிவபெருமான் கண்ணுல வைக்கிறாரு. வச்சுட்டு தடவி பார்க்கிறாரு, ரத்தம் நின்றுச்சு. இப்ப ரெண்டு கண்ணுமே வந்து இவனுக்கு போச்சு, ரெண்டு கண்ணு அவருக்கு வச்சதுனால அந்த ரத்தம் நின்றுச்சு. இப்ப மிகுந்த சந்தோஷப்படுறான். என்ன சந்தோஷப்படுறான்னா தனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய இறைவனுக்கு ரத்தம் நின்றுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தை அவன் மிகப்பெரிய மகிழ்ச்சியா நினைக்கிறான். இப்படி நினைக்கும் பொழுது சரி, இப்போ கண்ணை கொடுத்தாச்சு, இந்த காட்சி எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா மறைந்திருந்த அந்த பிராமணர் பார்த்துட்டு இருக்காரு. சரி, என்னடா இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் உணர்ந்துக்கிறாரு. இப்படி உணர்ந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப சிவபெருமான் வந்து ஒரு அசரி சத்தமா அவங்க பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா கண்ணப்பன்ட்ட பேசுறாரு. கண்ணப்பா நில்லு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா இந்த உலகத்துல போலியான அன்பையும் போலியான பக்தியை வெளிப்படுத்துறாங்க. அதை உணர்த்தணுங்கிறதுக்காக, அந்த உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி வந்து இந்த இடத்துல உருவாக்கப்படுது. அந்த காட்சியான்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணப்ப நாயனுடைய வரலாறாக அமையுது. அந்த அந்த வழியில இப்ப கண்ணப்பா நில்லுன்னு சொல்லும் பொழுது அங்க நிக்கிறாரு. நின்னுட்டு என்ன சொல்றாரு, இப்பயாவது பாத்துக்கோங்க, நீனும் வைத்தது என் மேல பக்தி தான், அவனும் வைத்தது என் மேல பக்தி தான். ஆனா என்ன பக்தி எப்படி இருக்குன்னா, நீ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து பக்தி வைக்கிற. இன்னைக்கு நான் இறைவனுக்கு ஏதாவது வழிபட்டேன்னா எனக்கு ஏதாவது இறைவன் பண்ணுவான் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா கண்ணப்பன் அப்படி இல்ல. எப்படி இருக்கான், என்ன பண்றான், அவனுக்கு எதையுமே எதிர்பார்க்காம தன் மீது வைத்த முழுமையான பக்தியை வந்து வெளிப்படுத்துறான். அதனால அவன் ரெண்டு கண்ணுமே இழந்துட்டான். அதனால திரும்ப அவனுக்கு ரெண்டு கண்ணுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணன் என்ற பெயரை வந்து கண்ணப்பன் அப்படின்னு பெயர் சுற்றாரு. அன்னிலிருந்து கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற பெயரோடு அவர் திகழ்றாரு. இந்த உலகத்துக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பக்தி என்பது, முழுமையான பக்தி என்பது உண்மையா இருக்கணும். அதை இறைவன் மீது பக்தி வைக்கலாம். அந்த பக்தியானது முழுமையாகவும் அன்போடும் நேர்மையாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு முதலாக உரைத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அது அறிவியலா பாக்குறாங்க. அது அன்னைக்கே பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிறருக்கும் கண்தானம் பண்ணலாம். அந்த ஒருத்தனுடைய கண்ணை எடுத்து இன்னொருத்தனுக்கு வைக்கலாம், அத உடல் உறுப்பு தானம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அருமையா அழகா அன்னைக்கே பெரிய புராணத்துல சிறந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கும் செயல்பட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த பெரிய புராணம் வழியாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா கோயில்களுக்கும் போகலாம், எல்லா தலங்களுக்கும் போகலாம். அந்த தலங்களும் கோயில்களும் உண்மையாக நேசிக்கப்பட வேண்டும், அது பக்தியோடு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இங்க கண்ணு போனதுக்கு அப்புறம்
ஏன் கண்ணு கொடுக்கணும்? இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், வேண்டுறோம், முடி தரணும் அப்படின்னு வேண்டுறோம். ஏன்னா அந்த முடி வந்து திரும்ப முளைக்கும் நமக்கு. அதனால நம்ம வேண்டுறோம். இல்ல எங்கெல்லாம் நமக்கு திரும்ப அந்த உறுப்புல வந்து நகங்கள் முளைக்குதோ அதெல்லாம் வெட்டினா திரும்ப முளைக்கும். அது மாதிரிதான் நம்ம வந்து பண்றோம். ஆனா யாருமே நான் ஒரு காதை தர்றேன், கண்ணை தர்றேன் அப்படின்னு வேண்டது கிடையாது. அதே அந்த பக்தி வந்து போலியான பக்தி அப்படின்னு அங்க அப்படிங்கிறதையும், இந்த பக்தியானது இறைவன் மீது முழுமையா செலுத்தணுங்கிறதையும், இந்த கண்ணை கொடுத்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இறைவன் நமக்காக மறைமுகமாக சொல்ற மாதிரி இந்த காட்சி அமையுதுங்கிறத இந்த பெரிய புராணம் வழியாக, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் வழியாக, கண்ணப்ப நாயன் வழியாக நம்மளால இதை அறிய முடியுது என்கிறத இந்த பாடத்தின் வழி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.